ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தா நம்ம அஜெண்டா சேம் தாங்க. காலையில தேசிய கொடிக்கு சல்யூட், அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்பீட்டு, அடுத்து டிவில நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பா இந்த வருஷமும் அதான் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்பவும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க? இருக்கு பாஸ். தமிழ் சினிமாவை தியேட்டர்ல, டிவில, திருட்டு டிவிடில, டாரண்ட்ல பாக்குறதோட நம்ம மறந்துடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு பிலிம் மேக்கருக்கும் மறுக்கப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ நம்ம போக்கஸ்லயே வராத அந்த விஷயங்களை போக்கஸ் பண்ண இந்தியா கிளிட்ஸ் முடிவெடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஜன். ரிலீஜன் பத்தி படங்கள்ல எந்த மூலையிலயாச்சும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்புறம் அந்த படத்தை அடுத்த ஸ்டேட்ல தான் நீங்க போய் பார்க்கணும். ஏன்னா எப்படி நீ அப்படி சொல்லலாம்? இது எங்க மதத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, இதை நாங்க ஏத்துக்க முடியாது, இந்த படத்தை தடை பண்ணும் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யதார்த்தத்துக்கு பக்கமாவும் இருக்கணும், அதே சமயம் எந்த மத சம்பந்தமாவும் இருக்க கூடாது. கலைஞர்களோட கற்பனைக்கு கூட இங்க கட்டுப்பாடுகள் இருக்கு பாஸ். அதுக்கப்புறம் மதத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா ஜாதி பிரச்சனை கண்ணுக்கு தெரியும். அன்னைக்கு இயக்குனர் பாரதி ராஜா நம்ம ஊரை கேமரால காமிப்போமே அப்படின்னு கிராமத்துக்குள்ள வந்தாரு. அந்த மாதிரி இப்ப யாரு வந்தாலும் ஒரு பிரச்சனை கிளம்புது பாஸ். எங்களை மாதிரி மீச வச்சது குத்தோன்னு சொல்லிட்டு கொம்பன் படத்துக்கு பிரச்சனை கிளப்பி அந்த படத்தை தடை பண்ண சொன்னாங்க. அதுக்கு ப்ரொடியூசர் பிரஸ் மீட்லயே கண் கலங்கிட்டாரு. ஒரு நாள் லேட்டா ரிலீஸ் ஆனா கூட அவரு தலைதான ஊர்லும் கோடிக்கணக்கில் பணம் போட்டது அவரு தானுங்க. கொம்பனுக்கு மீச பிரச்சனைனா கமல் சருக்கு சண்டியர் பிரச்சனை. படத்துக்கு சண்டியர்னு பேர் வச்சது தப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண அதுக்கு கமல் சார் செம்ம காட்டமா படத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாஸ்ன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் செம்ம ஃபேமஸான ஒரு வீடியோ. ஏன் சண்டியர்னு பேர் வைக்க கூடாது? ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு குரூப்புக்கு அந்த பேரு பிடிக்கலையாமா. அடுத்து தமிழ்ல பேர் வைக்கிற பழக்கம். என் படத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேர் தேடினா எடுபடாது. ஏன்னா தமிழ்ல வச்சா ப்ரொடியூசருக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குமே. மாசா இருந்த மாசு அப்படின்னும், அப்பாட்டக்கர் சகலகலாவல்லவன் அப்பாட்டக்கரும் மாறினது அப்படித்தானே. அது மட்டும் இல்லாம இந்த பேர் வைக்கிற பிரச்சனையில அரசியலை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பாஸ். ஆட்சியில இல்லாத கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க படம் அப்படின்னா தமிழ்ல பேர் வச்சாலும் கேளிக்கை வரி விலக்கு கிடைக்காது. சமீபத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சு வந்த பேய் படத்தோட ஹீரோ கூட அதை பத்தி கொஞ்சம் ஃபீல் பண்ணாருங்க. அடுத்து சினிமால அரசியல். டைம் டு லீட்னு தம்மா தூண்டு கேப்ஷன் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம ஒருத்தர் படாத பாடுபட்டாரு. இன்னொரு பக்கம் சங்கம் எலெக்ஷன்ல எதுக்கு அரசியல் கலக்கணும் அப்படின்னு பிரச்சனை ஆரம்பிச்சு, அரசியலுக்கு கூட்டம் சேர்க்கறது என் தொழில், ஆனா கூட்டம் சேர்த்து அரசியல் பண்றது என் தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் படத்திலேயே பஞ்சு வச்சார். ஆனா அவரோட படம் கூட ஒண்ணு ப்ரொடியூசர் பிரச்சனை ரிலீஸ் ஆகாம இருக்குதுங்க. இந்த மாதிரி கலைஞர்கள் கற்பனைக்கு கூட கட்டுப்பாடு போடுற நிலைமை மாறுமா?